Good afternoon. Probably this is my last session before 2022 UPSC Prelims. Today's session is also a sort of updated revision. போன வருடம் Prelimsக்கான கிளாஸஸ்ல my last session was Healthcare and Technology in Prelims 2011 to 2020. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. You can make use of it also. அதில் நம்ம 2011ல் இருந்து 2020 வரைக்கும் 10 வருடங்களாக கேட்கப்பட்ட நோய் மற்றும் ஃபுட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை ரீசன்ட் நியூஸ் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கேள்விகளில் பெரும்பாலானவை வைரஸ் பேஸ் பண்ணி வந்த கேள்விகள். போன வருடம் அதாவது 2021 ப்ரிலிம்ஸில் மட்டுமே வைரஸ் ரிலேட்டடான 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அண்ட் ஐ திங்க் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்ஷனில் ஒன் பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து இவ்வளவு கேள்விகள் வர்றது கொஞ்சம் ரேர் தான். இதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நம்ம நியூஸில் திரும்ப திரும்ப கேட்டது கோவிட் பற்றி தான். யூபிஎஸ்சியில் ரொம்பவும் அருமையாக அதை ஜெனரலைஸ் பண்ணி கோவிட் பற்றின்னு இல்லாமல் ஜெனரலாக வைரஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். நமக்கு நல்லா தெரிஞ்ச குறள் தான் இது. நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இதெல்லாம் முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்யணும் அப்படின்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவ பெருந்தகை ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் வேற வேற வகையில ஹெல்த் செக்டார்ல நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச்சர்ஸையும் டாக்டர்ஸையும் கண்ணில் விரல விட்டு ஆடுற மாதிரி ஓட ஓட விரட்டிட்டு இருக்கிறது இந்த வைரஸ். That is why I have named this session as the mystery of viruses. அதோட தோற்றத்துல இருந்து உருமாற்றத்துல இருந்து பரவும் வகை அழிவு வரைக்கும் மிஸ்ட்ரியாவே தான் இருக்குது. நூலோடைய ஒரு முடிச்சை நம்ம அவிழ்க்கும் போது அது அடுத்த முடிச்ச போடும். அதை ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சு ஒரு முடிவுக்கு வரும்போது அது வேற உருவில் வந்து நம்மளை பயமுறுத்தும். அப்புறம் அதுவாகவே ஆடி அடங்கும். இப்படியே போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் நம்ம கற்றது கையளவு தான். Please join me in trying to understand this mystery of the virus, at least to a handful. The mystery of viruses அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம வைரஸஸ் பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் ஆர் based on what viruses are classified and what are they. Then a brief history of viruses. இந்த வைரஸால உருவான சில இம்பார்ட்டண்ட் எபிடமிக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி we will also look into the vaccination for viruses. இப்போ வைரஸஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷனாக நம்ம சொன்னோன்னா, தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் எர்த். அனிமல்ஸில், பிளான்ட்ஸில், ஈவன் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸில் கூட வைரஸஸ் எக்ஸிஸ்ட். அதுக்கு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஆஸ் இன் அதர் கேசஸ் இட் மே பி ஐதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் ஆர் ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஆனால் இந்த வைரஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வெளியில் ஃப்ரீயாக இருக்கும்போது மல்டிப்ளை பண்ண முடியாது. இட் நீட் அ ஹோஸ்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஏரில் ஃப்ரீயாக இது சுற்றிட்டு இருக்கும்போது தனியாக தான் இருக்கும். எப்போ அது ஒரு ஹோஸ்டில் மேட் பி அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் ஆர் எனி அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் உள்ளே போகுதோ அந்த ஹோஸ்ட்டை இன்வைட் பண்ணி இது மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். வைரஸ் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமா இல்லை அது ஒரு நான் லிவிங் திங்கா அப்படிங்கிற டிஸ்பியூட்டே இன்னும் போயிட்டுருக்கு. பிகாஸ் ஒரு லிவிங் திங் மாதிரி இட் க்ரோஸ் அண்ட் ரீப்ரொடியூசஸ். ஆனால் எந்த ஒரு லிவிங் செல்லையும் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற எனர்ஜி காம்பவுண்டான ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்டை இது ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இட் டஸ் நாட் கண்டெயின் ரைபோசோம்ஸ். அதனால அதோடைய ஓன் புரோட்டீனை அதால் உருவாக்க முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தேர் ஹோஸ்ட். அப்புறம் இந்த வைரஸை கிறிஸ்டலைஸ் வேற பண்ணாங்க. அதனால தேவர் கிளைமிங் தட் திஸ் இஸ் நாட் எ லிவிங் திங்.
பட் இந்த டிஸ்பியூட் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோஸ்ட் செல்லுக்கு உள்ளாடி இந்த வைரஸ் போயிடுச்சுன்னா அந்த செல்லை இது ஹைஜாக் பண்ணி அதை டம்மியாக்கி இதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ண வச்சு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு ஹோஸ்டோடைய செல்லுலார் மிஷினரியை வச்சே அதோடைய லைஃப்பை அது ஓட்டிடுது. ஸோ மோர் அண்ட் மோர் வைரல் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வைரஸ் இப்படி ஹோஸ்ட் செல்லை மல்டிப்ளை ஆகும்போது அந்த ஹோஸ்ட் செல்க்கு அது ஹார்ம்ஃபுல்லாக இல்லாட்டி பரவாயில்ல. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த வைரஸ் உருவாக்குற ப்ரோட்டீன்ஸ் ஹோஸ்ட் செல்லுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் வை வி எண்ட் அப் இன் வைரல் டிசீசஸ். இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் மேஜர் அவுட் பிரேக்ஸ் ஆஃப் இல்னஸ் அண்ட் டெத் கொடுத்துருக்கிறது இந்த வைரஸஸ் தான். த நெகட்டிவ் இம்பேக்ட் இப்படி இருக்க சில செல்லுலார் ப்ராசஸஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த வைரஸை நம்ம ரிசர்ச் டூலாகவும் யூஸ் பண்ணுறோம். 2013 இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சம் பாயிண்ட்ஸ் அபவுட் வைரஸ் அண்ட் விச் ஒன் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இப்போ பார்த்தோம். தே லேக் என்சைம்ஸ் நெசசரி ஃபார் த ஜெனரேஷன் ஆஃப் எனர்ஜி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வைரஸஸ் கேன் பி கல்ச்சர்ட் இன் எனி சிந்தட்டிக் மீடியம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு வெக்டர் மூலமாக தான் அது டிரான்ஸ்மிட் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வைரஸஸ் சிந்தட்டிக்காக எந்த மீடியம்லையும் நம்மளால் இது வரைக்கும் கல்ச்சர் பண்ண முடியல. அதே மாதிரி வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் வெக்டர் ஆர் கேரியர் தேவையில்லை. அதுக்கு ட்ராவல் பண்ண ஒரு மீடியம் இருந்தால் போதும். அதுலேயே அது ட்ராவல் பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகி ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு போயிட்டோம். சிமிலரான ஒரு கொஸ்டின் இது. லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்டது. விச் ஆஃப் தி அபவ் கேன் பி கல்ச்சர்ட் இன் ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் மீடியம்? அந்த கொஸ்டினில் செகண்ட் பாயிண்ட்டாக இருந்தது. இங்கே ஒரு தனி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கிறது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அதோடைய அப்டேஷனையும் நம்ம தரவாக ஸ்டடி பண்ணிட்டாலே அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். வைரஸ் இருந்ததுன்னா வைரஸ் கேன் நெவர் பி சிந்தசைஸ்ட் ஆர்டிஃபிஷியலி இன் சிந்தட்டிக் மீடியம் டில் டேட். இனி ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியம்லையும் நம்மளால் வைரஸை கல்ச்சர் பண்ண முடியலை. பட் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை தே கேன் பி கல்ச்சர்ட் ஆர்டிஃபிஷியலி. வைராலஜியில் பெரிய சேலஞ்சே இதுதான். அதுக்கு ஒரு ஹோஸ்ட் கண்டிப்பாக வேணும். வெளியில் சிந்தட்டிக் மீடியமில் அது கல்ச்சர் ஆகி மல்டிப்ளை ஆகவே செய்யாது. இனி வைரஸை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் அப்பான் தேர் ஷேப்ஸ், அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டீன் கோட் கால்ட் கேப்சிட் இருக்கா இல்லையா. தீஸ் ஆர் த 3 bases under which viruses are classified. ஃபர்ஸ்ட் ஷேப்ஸை பொறுத்து ஹெலிக்கல், பாலிஹீட்ரல், ஸ்பெரிக்கல், காம்ப்ளெக்ஸ், இப்படி 4 டிஃப்ரெண்ட் வேஸில் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஷேப்ஸின் அடிப்படையில் இந்த வைரஸை நம்ம இப்படி பிரிச்சிருந்தாலும் இதுலேயே நம்ம மற்ற 2 பாயிண்ட்டையும் கூட பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹெலிக்கல் ஷேப்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்பி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு RNA வைரஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் த கேப்சிட் ஆர் என்வெலப். பாலிஹீட்ரல் ஷேப் இருக்கிற வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ். இட் ஆல்சோ ஹேஸ் தி என்வெலப் அண்ட் இட் இஸ் அ DNA வைரஸ். இனி ஸ்பெரிக்கல் வைரஸ்க்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எக்ஸாம்பிள். இட் ஆல்சோ ஹேஸ் தி என்வெலப் அண்ட் இட் இஸ் அ RNA வைரஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், இப்போ இதில் பாக்டீரியோஃபாஜுங்கிறது ஒரு டேட்போல் ஷேப்பில் இருக்குது. இப்படி வேறு வேறு காம்ப்ளெக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய வைரஸஸை இந்த கேட்டகரி கீழே கொண்டு வருவாங்க. அதுக்கு என்வெலப் இல்லை அண்ட் இட் இஸ் ஆல்சோ எ DNA வைரஸ். இப்போ டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் என்வெலப் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து we can classify them as DNA virus and RNA virus as well as enveloped and non-enveloped virus. இந்த 2 கிளாசிஃபிகேஷனும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். இப்போ DNA வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் DNA, as its name suggests, it's well known. இப்போ இந்த DNA வைரஸ் it can be either enveloped or non-enveloped. இனி இதில் இருக்கக்கூடிய அந்த DNA either double stranded DNA இருக்கலாம் இல்லைனா single stranded DNA இருக்கலாம்.
என்வெலப்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ வைரஸில் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹெர்பஸ் வைரஸ், ஹெப்பா டிஎன்ஏ வைரஸ் அண்ட் பாக்ஸ் வைரஸ். இனி நான் என்வெலப்ட், அதாவது என்வெலப் இல்லாமல் நேக்கடாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ வைரஸில் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏயும் இருக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏயும் இருக்கலாம். அப்படி நான் என்வெலப் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் பாப்போவா வைரஸ் அண்ட் அடினோ வைரஸ். சிங்கிள் ஸ்ட்ராண்டட் நான் என்வெலப்ட் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்வோ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ்லையும் அதே மாதிரி சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏயோ டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏயோ இருக்கலாம். டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ வைரஸ் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரியோ வைரஸஸ். சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ இருக்கும்போது அதோடைய ஓரியன்டேஷன், அதோடைய மெத்தடாலஜி இதெல்லாம் பொறுத்து பாசிட்டிவ் சென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏன்னு பிரிக்கிறாங்க. நம்ம அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த பாசிட்டிவ்ல என்வெலப்டும் இருக்குது, நேக்கடும் இருக்குது. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்வெலப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கேலிசி வைரஸஸ் அண்ட் பிக்கோ வைரஸஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நெகட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏ வந்து என்வெலப்டாக தான் இருக்கும். அதில் வந்து அரீனா வைரஸஸ், ஆர்த்தோமிக்ஸோ, பேராமிக்ஸோ அண்ட் ராப்டோ வைரஸஸ் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே, இதை இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறதுக்கு காரணம் 2021 இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வைரஸ் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வந்திருந்தது. அடினோ வைரஸஸ் ஹாவ் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஜீனோம்ஸ், வேரியாஸ் ரெட்ரோவைரஸஸ் ஹாவ் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஜீனோம்ஸ். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, காமன் கோல்ட் இஸ் சம்டைம் காஸ்ட் பை அன் அடினோ வைரஸ், வேரியாஸ் எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை அ ரெட்ரோவைரஸ். இப்படி 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இதில் ஒரு வைரஸ் வந்து அடினோ வைரஸ், இன்னொன்று வந்து ரெட்ரோ வைரஸ். இந்த 2 வைரஸும் ரொம்ப காமனாக நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுற வைரஸ். நம்ம இப்போ பார்த்த அந்த கிளாசிஃபிகேஷனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடினோ வைரஸ் அண்ட் ரெட்ரோ வைரஸ் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய வைரஸ், அதுதான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. இப்போது த சேம் ஸ்லைட் ஐ எம் ஃபோக்கஸிங் அகெயின். இங்கே டிஎன்ஏ வைரஸில் நான் என்வெலப் டபுள் ஸ்ட்ராண்டடில் இருக்குது இந்த அடினோ வைரஸ். ஸோ அடினோ வைரஸ்ன்னு சொல்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி a டிஎன்ஏ வைரஸ். அடினோ வைரஸில் ஆர்என்ஏ இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் அது சிங்கிள் ஸ்ட்ராண்டா டபுள் ஸ்ட்ராண்டான்னு நம்ம பார்க்கும்போது அடினோ வைரஸில் இருக்கக்கூடியது டபுள் ஸ்ட்ராண்ட், என்வெலப் அதுக்கு கிடையாது. ஓகே, இதோடைய அப்படியே ஆப்போசிட் நம்ம எங்கே பார்த்தோம்னா டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்குது ஆனால் என்வெலப் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பாக்ஸ் வைரஸ். இது நம்ம ரொம்ப காமனாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வைரஸ். ஓகே, அடுத்தது ஆர்என்ஏ வைரஸில் நம்ம பார்க்கும்போது ஹியர் வி ஹேவ் த ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ் எங்கே இருக்குது? பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். சிங்கிள் ஸ்ட்ராண்டு என்வெலப் அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த ரெட்ரோ வைரஸில் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ இருக்குது. அண்ட் திஸ் வைரஸ் இஸ் அன் என்வெலப்ட் வைரஸ். அப்போது நமக்கு இங்கே இருக்கிற அந்த பாயிண்டில் பார்த்தோன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அடினோ வைரஸில் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அடினோ வைரஸில் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்குது. தென் ரெட்ரோ வைரஸில் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெட்ரோ வைரஸில் இருக்கக்கூடியது சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ. ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அடினோ வைரஸ் டிஎன்ஏ வைரஸ், ரெட்ரோ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ், ஆர்ஆர். ஸோ ரெட்ரோ வைரஸ்னாலே அது ஆர்என்ஏ வைரஸ். ஸ்ட்ராண்ட் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அடினோ வைரஸ் இஸ் அ டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ வைரஸ், ரெட்ரோ வைரஸ் இஸ் அ சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ வைரஸ். இனி அடுத்த பாயிண்ட் வந்து இட்ஸ் ட்ரூ, காமன் கோல்டு. நம்ம ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் இந்த அடினோ வைரஸ். எல்லா காமன் கோல்டுமே அடினோ வைரஸ் காஸ் பண்ணுறதில்ல, பட் மோஸ்ட்லி இட் இஸ் காஸ் பை திஸ் அடினோ வைரஸ். அண்ட் தென் எய்ட்ஸ் வந்து இட் இஸ் அ ரெட்ரோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் தான் எய்ட்ஸ் காஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 வைரஸ்க்கும் நம்ம கம்பேரிசன்னு பார்க்கும்போது அடினோ வைரஸ் இஸ் த லார்ஜஸ்ட் நான் என்வெலப்ட் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ வைரஸ். ரெட்ரோ வைரஸ் இஸ் அன் என்வெலப்ட் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ வைரஸ். அப்போ தி ஆன்சர் வில் பி ஒன்லி 2. 1 இஸ் கம்ப்ளீட்லி ராங். இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது, முதலாவது இந்த டொபாக்கோ பிளான்ஸோட லீஃபில் டார்க் க்ரீன், எல்லோ அண்ட் கிரே ஸ்பாட்சஸ் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. இந்த லீஃபில் இங்கே தெரிகிற மாதிரி இந்த ஸ்பாட்சஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணப்போ they understood it is caused by some disease causing agent.
டுவர்ட் த எண்ட் ஆஃப் 19th century வரைக்கும் மைக்ரோ ஆர்கானிசம்னாலே மெயினாக பாக்டீரியா காஸ் பண்ணுற டிசீசஸ் தான் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தது. இப்போ இந்த டொபாக்கோ பிளான்ஸில் ஏற்படுற இந்த டிசீஸ்க்கும் அவங்க டொபாக்கோ மொசைக் டிசீஸ்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க பாக்டீரியாங்கிற ஒரு பேசிஸ்லேயே அதை தேடிட்டே இருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் தட். இந்த டைமில் 1886 அடால்ஃப் மேயர், அ ஜெர்மன் கெமிஸ்ட் அண்ட் அன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சர், அவருடைய ஒரு பேப்பர் கன்சர்னிங் த மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ, அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, இந்த இன்ஃபெக்டட் டொபாக்கோ லீவ்ஸை க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸை நல்ல லீவ்ஸோடைய வெயினில் இன்ஜெக்ட் பண்ணப்போ அந்த லீஃப்லையும் இந்த டிசீஸ் டெவலப் ஆச்சு. அதனால ஹீ டோல்ட் தட் இந்த டொபாக்கோ மொசைக் டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த ஏஜென்ட் அந்த லீஃபி ஜூஸில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ராபர்ட் கோச், who was again a German physician, just then he had discovered the bacteria that causes tuberculosis. அப்போ பாக்டீரியாவை நம்மளால் லேப் கண்டிஷன்ஸில் சிந்தட்டிக் மீடியமில் க்ரோ பண்ண வைக்க முடியும். ஸோ மேயர் இப்போ என்ன நினைக்கிறாரு, அதே மாதிரி இந்த ஜூஸில் இருந்து நம்மளால் அந்த பேத்தஜனை ஐசோலேட் பண்ணி லேபில் வளர வைக்க முடிஞ்சதுன்னா நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹி ட்ரைட் அ லாட். பட் அந்த ஜூஸில் இருந்து அவரால் அந்த பேத்தஜனை தனியாக எடுத்து ஆர்டிஃபிஷியல் மீடியமில் க்ரோ பண்ண வைக்க முடியல. மைக்ரோஸ்கோப்லையும் அந்த பேத்தஜனை அவரால் பார்க்க முடியல. அப்புறம் அது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்த பல பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணி ஹெல்தி பிளான்ஸில் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணப்போ த சேம் டிசீஸ் அது உருவாக்கலை. ஸோ they understood something fishy was there. இந்த பாக்டீரியா இல்லாமல் வேற ஏதோ ஒன்று இதுக்கு காரணியாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க நாலேஜில் வந்தது. 1892 a Russian student by name Dmitry Ivanovsky இந்த மேயரோடைய ஜூஸிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணார். ஆனால் இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணார். என்னன்னா, அந்த ஜூஸை, அதாவது அந்த இன்ஃபெக்டட் பிளான்ஸ்லேருந்து எடுத்த அந்த லீஃபி ஜூஸை அப்படியே ஹெல்தி பிளான்ஸில் இன்ஜெக்ட் பண்ணாமல் சாம்பர்லேண்ட் ஃபில்டர், அந்த ஃபில்டரில் பாஸ் பண்ணுறாரு. தட் ஃபில்டர் இஸ் ஃபைன் இனஃப் டு கேப்சர் பாக்டீரியா. அதில் என்னென்ன பாக்டீரியா இருக்குமோ அந்த பாக்டீரியாவை இந்த ஃபில்டர் வந்து கேப்சர் பண்ணி வச்சிரும். அது வரைக்கும் அவங்க ஸ்டடி பண்ணி வச்சுருந்த எந்த மைக்ரோ ஆர்கானிசமையும் இந்த ஃபில்டரால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த ஃபில்டரில் அவர் பாஸ் பண்ணப்போ மற்ற எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் அதில் ஃபில்டர் ஆயிடுச்சு. அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறமும் அந்த லிக்விட் ஃபில்ட்ரேட் ரிமைன்ட் இன்ஃபெக்ஷியஸ். அதை ஹெல்தி பிளான்ஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணப்போ இட் காஸ்ட் டொபாக்கோ மொசைக் டிசீஸ். இப்போ இந்த ஐவனாவ்ஸ்கி என்ன பண்ணுறாரு, இந்த லிக்விட் ஃபில்ட்ரேட்டில் கூட இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொன்னார், அது பாக்டீரியாவோ இல்லை வேற ஏதோ ஒரு சால்யூபிள் டாக்ஸின், ஆனால் இட் இஸ் வெரி ஸ்மால். இந்த ஃபில்டரில் பாஸ் பண்ண பிறமும் அந்த ஃபில்ட்ரேட்டில் அதால் இருக்க முடியுதுன்னா இன்னும் அது சின்னதாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் அவரால் சஜஸ்ட் பண்ண முடியுது. இது 1892 நம்ம பார்த்தோம். 1898 வரைக்கும் இது வைரஸ் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ண முடியல. அது வரைக்கும் இது ஒரு சால்யூபிள் டாக்ஸின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இருந்துட்டு வந்துச்சு. இந்த ஐவனாவ்ஸ்கியோடைய ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது டச் சயின்டிஸ்ட் மார்டினஸ் என்ன சொன்னாருன்னா, திஸ் டொபாக்கோ மொசைக் டிசீஸ் பாக்டீரியாவால் உருவாகிறது கிடையாது, இட் இஸ் சம் அதர் ஆர்கானிசம் அண்ட் ஹீ நேம்ட் இட் கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம், அதாவது கண்டேஜியஸ் லிவிங் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் அதுக்குள்ள லைஃப் இருக்குது, அது வந்து கண்டேஜியஸாக இருக்குது அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஃப்ளூயிடை வைரஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணார். that is derived from the Latin word for liquid poison. லிக்விட் பாய்சனுங்கிற அந்த லாட்டின் வேர்டு தான் வைரஸுங்கிற பேரில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கலங்கடிச்சிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் மேயர், ஐவனாவ்ஸ்கி, மார்டின் பெய்ஜரிங்க் அண்ட் அதர்ஸ் தட் ஃபாலோட் தம், தே பாயிண்டட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வைரஸ். பாக்டீரியா இல்லாமல் வேற மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் வேற ஏதோ ஒன்று இருக்குது
அப்படின்னு மட்டும்தான் அவங்களால சொல்ல முடிஞ்சது. பட் they had to wait for few more decades to see a virus. 1935ல Wendell M. Stanley crystallized a sample of TMB so that it could be seen on X-ray. இதுதான் நான் அப்போ மென்ஷன் பண்ணேன். வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு ஆஸ் ஆஃப் கெமிக்கல். ஒரு சால்ட்டை, சோடியம் குளோரைடு அந்த மாதிரி ஒரு சால்ட்டை கிறிஸ்டலைஸ் பண்ண முடிகிற மாதிரி நம்மளால் இதை கிறிஸ்டலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் அப்படி கிறிஸ்டலைஸ் பண்ண முடிஞ்சதுனால அதை நம்மளால் எக்ஸ்ரே மூலமாக பார்க்க முடிஞ்சுது. இன்னும் 4 years later 1939ல clear snapshots of unaltered virus could be captured because it was then electron microscope was discovered. Electron microscope உடைய principle படி it uses a beam of negatively charged particles to produce images. நமக்கு வந்து நானோ டெக்னாலஜின்னு இன்னைக்கு நம்ம சொல்கிற அந்த ஒரு டெக்னாலஜிக்கு தேவையான பேஸை இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் கொடுத்தது. அப்போது பாக்டீரியாவை விடையும் சின்னதாக இருக்கிற இந்த வைரஸை நம்மளால் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடிஞ்சுது, ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அதை பேஸ் பண்ணி நம்ம சைஸ் ஆஃப் வைரஸஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கம்பேரிசன் பாக்டீரியா அண்ட் வைரஸ்க்கு நம்ம கொடுத்தோம்னா, மீசல்ஸ் வைரஸோடைய டயமீட்டர் வந்து 220 நானோமீட்டர், தட் இஸ் 8 times smaller than எஸ்கிரிஷியா கொலை பாக்டீரியா. அது மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்க்கு 45 நானோமீட்டர் விச் இஸ் அபவுட் 40 times smaller than ஈகோலை. எப்படி வைரஸஸ் வேற வேற ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி வேற வேற சைஸஸ்ல இருக்கு. தோ வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா ஜெனரலி, 1992ல சயின்டிஸ்ட் வந்து ஒரு வாட்டர் கூலிங் டவர்ல இருக்கக்கூடிய அமீபாஸ்ல இருந்து பாக்டீரியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. ஆனால் அதை ஸ்டடி பண்ணப்போ தேவர் நாட் பாக்டீரியா, தேவர் வைரஸஸ். அது சைஸில் பெருசாக இருந்ததுனால தான் பாக்டீரியான்னு டவுட் பண்ணாங்க. பட் அது வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சப்போ தே டேர்ம்ட் இட் அஸ் ஜயண்ட் வைரஸஸ். அப்படி அவங்க அந்த அமீபாவில் கண்டுபிடிச்ச அந்த ஹியூஜ் வைரஸோடைய பேர் அக்கந்தமீபா பாலிஃபேஜா மிமி வைரஸ், APMV. இந்த APMV 750 நானோமீட்டர் டயமீட்டர் மெஷர் ஆச்சு. இது கண்டுபிடிச்சப்பறம் இன்னும் இதே மாதிரி லார்ஜ் வைரஸஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி ரெண்டாவது கண்டுபிடிச்சதுக்கு மமா வைரஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு 4 ஜயண்ட் வைரஸ் ஃபேமிலிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். மொலி வைரஸ், மெகா வைரஸ், பித்தோ வைரஸ் அண்ட் பாண்டோரா வைரஸ். இந்த ஜயண்ட் வைரஸஸ் வந்து எக்ஸாட்டிக் என்விரான்மெண்ட்ஸில் இருக்குது. அங்கே கூட அமீபா அந்த மாதிரி வேற ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு உள்ளே தான் அது இருக்கும். ஃப்ரீ லிவிங்காக இருக்காது, ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஆனால் அது போய் இன்னொரு ஆர்கானிசம்க்கு உள்ளே போய் தான் அதோடைய மல்டிப்ளிகேஷனை செய்ய முடியும். வெளியில் இருக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ நான் லிவிங் திங் தான். ஃப்ரோசன் ஏரியாஸ் ஆஃப் சைபீரியாவில் இருந்து அண்டார்டிக் ஓஷனில் கீழே இருக்கக்கூடிய டெப்த்து வரைக்கும் இந்த வைரஸஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மோஸ்ட்லி தே இன்ஃபெக்ட் அமீபாஸ் அண்ட் ஃபைட்டோபிளாங்டன். இந்த வாட்டர் பாடிஸில் இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அதை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸஸ் லார்ஜ் வைரஸஸாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஸ்டடீஸ் ஆர் பீயிங் டன் அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் டு இன்ஃபெக்ட் அனிமல் செல்ஸ் ஆல்சோ. இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு கரண்ட் நியூஸ். ரிசர்ச்சர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத ஜீன்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இந்த ஜயண்ட் வைரஸஸில் இருக்குது. அதை இந்த ஜயண்ட் வைரஸஸ் எப்படி வெளியே விடும்னா த்ரூ எ ஸ்டார் ஷேப்ட் கேட் ஆன் தேர் சர்ஃபஸஸ். இது ஒரு பெரிய ஸ்டடி, இது நியூஸாக வந்திருக்கு. நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஜீன்ஸையும் ப்ரோட்டீன்ஸையும் இது ஸ்டார் ஷேப்ட் கேட், அதோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஷேப்ட் கேட் வழியாக வெளியில் விடும் இந்த ஜயண்ட் வைரஸஸ். இனி நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் வந்த சில எபிடெமிக்ஸ் பார்க்கலாம், அதோடைய காசேட்டிவ் ஏஜென்ட்ஸும். ரொம்ப ஏர்லியராக 1770 to 72ல் ரஷ்யன் பிளாக், இது மெயினாக மாஸ்கோ ரஷ்யாவில் இருந்தது. இதில் என்ன நடந்ததுன்னா, இந்த பிளாக்னால் அஃபெக்ட் ஆன சிட்டிசன்ஸை குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு வயலன்ஸ் பிரேக் ஆச்சு. ஆர்ச் பிஷப் அம்ப்ரோசியஸ் வந்து he was encouraging the crowds not to gather for worship. இப்போ நம்ம இந்த COVID-19 டேஸ் எல்லாம் தாண்டினதுனால இந்த சினாரியோவை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்.
இந்த பிஷப் வந்து he was advertising not to gather for worship, but then ரொம்ப riots or கலகங்கள் உருவாகி that ended up in the murder of this particular bishop. Empress of Russia Catherine II, she was so desperate, இதனால வந்த அந்த பின் விளைவுகளை அவங்களால சமாளிக்கவே முடியல. ஸோ she made a hasty decree that all the factories to be moved from Moscow. இப்படி ஒரு பிளாக் ஆர் ஒரு எபிடமிக் பெரிய ஒரு கலகத்துக்கும் கலவரத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. By the time this particular epidemic ended, as many as 100,000 people இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் she struggled a lot to restore order. இப்படி ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இருக்குது. தென் ஃபிலடெல்ஃபியா எல்லோ ஃபீவர் எபிடமிக் 1793 ஏற்பட்டது. அந்த டைமில் ஃபிலடெல்ஃபியா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கேபிட்டலாக இருந்தது. அஃபிஷியல்ஸ் தே ராங்லி பிலீவ் தட் ஸ்லேவ்ஸ் வேர் இம்யூன், அதாவது ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க நல்ல இம்யூனிட்டியோட, உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக எதிர்ப்பு சக்தியோடு இருந்தாங்க அப்படின்னு நம்பி ஆஃப்ரிக்கன் ஒரிஜினாக இருக்கக்கூடிய பீப்புளை இந்த பர்டிகுலர் எல்லோ ஃபீவர்னால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நர்ஸாக இருக்கிறதுக்காக வரவழைச்சாங்க. we know that black white racism அங்கே ரொம்ப இருந்த டைம் அது, and the blacks were engaged as slaves or work people. ஆனால் இந்த பர்டிகுலர் epidemic, it was transmitted by mosquitoes. ஸோ அந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் சம்மர் வெதரில் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆச்சுது இந்த பர்டிகுலர் எல்லோ ஃபீவர். வின்டர் வந்ததுக்கப்புறம் மஸ்கிட்டோஸ் டைட் அவுட் அண்ட் எபிடமிக் ஸ்டாப். இப்போ ஸ்லேவ்ஸ் இம்யூனாக இருப்பாங்கன்னு அவங்கள நர்சஸாக என்கேஜ் பண்ண போய் அவங்களும் அஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் மோர் தென் 5,000 people had died. Then the flu pandemic of 1889 to 1890. இது கொஞ்சம் கூட மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ஏஜாக இருந்ததுனால நியூ டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் இருந்தது. ஈஸியராக இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, பெரிய ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிச்சு, killing 1 million people. It took just 5 weeks for the epidemic to reach its peak mortality. ஃபஸ்ட் ஏர்லியராக முதல் கேசஸ் எல்லாம் ரஷ்யாவில் ரிப்போர்ட் ஆச்சு. தென் த வைரஸ் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி த்ரூ அவுட் சென்ட் பீட்டர்ஸ்பர்க், அதுக்கப்புறம் அப்படியே யூரோப், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அப்போ ஏர் ட்ராவல் இல்லை, அப்படி இருந்தும் ஈஸியாக அது ஃபுல் வேர்ல்டுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆச்சு. தென் அமெரிக்கன் போலியோ எபிடமிக். திஸ் எபிடமிக் ஸ்டார்டட் இன் நியூயார்க் சிட்டி, causing 27,000 cases and 6,000 deaths in United States. இது மெயினாக சில்ட்ரனை தான் அஃபெக்ட் பண்ணிச்சு. டெத் கொடுக்கலன்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி காஸ் பண்ணிச்சு. போலியோ எபிடமிக்ஸ் ரொம்ப மோசமாக யூஎஸை தாக்கிட்டு இருந்துச்சு until சாக் வேக்சின் வாஸ் டெவலப்ட் in 1954. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் போலியோ வேக்சின் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் கேசஸ் குறைஞ்சிது. யூஎஸில் லாஸ்ட் கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் in 1979. வேர்ல்டு வைட் வேக்சினேஷன் எஃபர்ட்ஸில் ரொம்பவே இந்த டிசீஸை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். இந்தியாவில் கூட we are regularly doing it. Then Spanish flu 1918 to 1920. சவுத் சீஸ்லேருந்து நார்த் போல் வரைக்கும் an estimated 500 million people fell victim to this Spanish flu. இதில் 1/5 of the population died. சில கம்யூனிட்டிஸ் வந்து அப்படியே எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆனது வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்த டைம். ஸோ ஏற்கனவே அங்கே சோல்ஜர்ஸுடைய கண்டிஷன் மோசமாக இருந்தது, ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லாமல் வார் டைமோடைய அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால இந்த ஃப்ளூவோட ஸ்ப்ரெட்டும் லீத்தல் ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதை நம்ம ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு நேம் பண்ணியிருந்தாலும் it did not start in Spain. Actually Spain வந்து இந்த World War I டைமில் it was a neutral nation and ப்ரெஸ்ஸுக்கு எந்த விதமான ஸ்ட்ரிக்ட் சென்சார்ஷிப்பும் அது கொடுக்கல. அதனால ஏர்லி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த இல்னஸை அப்படியே ப்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் that is why
இந்த இல்னஸ் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெயின் ரிலேட்டடாக பப்ளிசைஸ் ஆச்சுதே தவிர திஸ் ஃப்ளூ டிட் நாட் ஆரிஜினேட் இன் ஸ்பெயின். Then Asian flu 1957 to 1958. Influenza மாதிரி இந்த Asian flu pandemicக்கும் it spread globally very fast. Roots வந்து சைனால இருந்தது and this disease is claimed to have killed more than 1 million people. இந்த disease causing agent is believed to be a blend of avian flu viruses. Avian flu means it originates in birds. அந்த flu viruses உடைய ஒரு blend தான் இந்த disease cause பண்ணிச்சு. Centers for Disease Control and Prevention, they noted that the disease spread rapidly. 1957ல first earlier daysல Singapore, Hong Kong, then coastal cities of USல இது நோட் பண்ணப்பட்டிருக்கு and it had a very great death toll. Then we have the AIDS pandemic and epidemic that started in 1981 and it goes on till present day. AIDS has claimed an estimated 35 million lives. முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணதுலேருந்து இவ்வளோ டெத்ஸ் அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. We are familiar with this AIDS virus, that is the human immunodeficiency virus, HIV. இது ஒரு சிம்பான்சி வைரஸாக டெவலப் ஆகி ஹியூமன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இன் 1920s அப்படின்னு நம்பப்படுது. அப்படியே அது வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆகி இட் பிகேம் அ வெரி பிக் பேண்டமிக் இன் லேட் 20th century. ரொம்ப வருடங்களாக இந்த டிசீஸ்க்கு க்யூரே இல்லாமல் இருந்தது. பட் மெடிகேஷன் ஹேட் டெவலப்ட் இன் 90s. ஒருவேளை அந்த வியாதி இருந்தால் கூட ஒரு நார்மல் லைஃப் அவங்க லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தது. And even more encouraging, early 2020sல 2 people have now been cured from HIV. இது 2013ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டாட்டூவிங் மூலமாக இதில் எந்த டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும்? சிக்கன் குனியா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ஹெச்ஐவி எய்ட்ஸ். இதில் ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் ஹெச்ஐவி எய்ட்ஸும் மட்டும்தான் டாட்டூவிங் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். சிக்கன் குனியா ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ மஸ்கிட்டோ. There are many proof to tell that hepatitis B, hepatitis C, syphilis and HIV spread through tattooing. அந்த மீடியம், அந்த blood stains மூலமா அது அடுத்த பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, all these viruses. Then the H1N1 swine flu pandemic which broke down in 2009 to 2010. In the 2009 swine flu pandemic காஸ் பண்ண ஏஜென்ட் வந்து H1N1 that originated in Mexico in the spring season of 2009. அங்கே தான் முதல்ல அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போச்சு. 1 yearல the virus infected as many as 1.4 billion people across the globe and it killed between 151,700 to 575,400 people. ஸோ ஒரு பெரிய பேண்டமிக்காக இது இருந்தது. 2009 ஃப்ளூ பேண்டமிக். இட் ப்ரைமரிலி அஃபெக்டட் சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ். 80% ஆஃப் த டெத் வந்து 65 இயர்ஸுக்கு யங்கராக இருந்த பீப்புளை இது அஃபெக்ட் பண்ணிச்சு. ஓல்டர் பீப்புள் இந்த வைரஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ H1N1 did not affect them much. A vaccine for H1N1 virus is now invented and it is included in the annual flu vaccine. இது பற்றி தான் 2015ல ஒரு கேள்வி இருந்தது. H1N1 வைரஸ் எந்த டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ திஸ் H1N1 swine flu, it is a subtype of influenza A virus and it affects the upper and potentially lower respiratory tract. அப்புறம் தி வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் எபோலா எபிடமிக் 2014ல இருந்து 2016 வரைக்கும் பிரேக் அவுட் ஆன இந்த எபோலா எபிடமிக், இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா with 28,600 reported cases and 11,325 deaths. ஃபஸ்ட்டாக டிசம்பர் 2013 கினியால் இதை ரிப்போர்ட் பண்ணாங்க. தென் இட் ஸ்ப்ரெட் டு லைபீரியா அண்ட் சியரா லியோன். இந்த 3 பிளேசஸையும் வச்சே நமக்கு ஒரு கேள்வி இருந்தது.
அதுக்கப்புறம் பல்க் ஆஃப் டெத் வந்து இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் தான் இருந்தது, கினியா, லைபீரியா அண்ட் சியரா லியோன். அதுக்கப்புறம் ஸ்மால் நம்பர் ஆஃப் கேசஸ் அக்கர்ட் இன் நைஜீரியா, மாலி, செனிகல், யூஎஸ் அண்ட் யூரோப். எபோலா வைரஸ்க்கு கியூர் இல்லை அண்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் அவுட் அ வேக்சின் இஸ் கோயிங் ஆன். எபோலா வைரஸோட ஃபர்ஸ்ட் நோன் கேஸ் வந்து இட் அக்கர்ட் இன் சூடான் அண்ட் த Democratic Republic of Congo in 1976, and they claim that this virus may have originated in bats. இதுதான் அந்த கேள்வி. எந்த 3 countries were mentioned frequently for the outbreak of Ebola? That is Guinea, Sierra Leone and Liberia. Then we have the Zika virus epidemic, 2015 to present day it goes on. இந்த ஜிகா வைரஸ் சவுத் அமெரிக்காலையும் சென்ட்ரல் அமெரிக்காலையும் என்ன இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பல வருடங்களுக்கு நம்மளால கண்டுபிடிச்சே முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை விட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் வந்து இந்த வைரஸை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு டைமுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய ரேஸே நடத்த வேண்டியிருந்தது. ஜிகா வைரஸ் ஏடிஸ் அப்படிங்கிற ஜீனஸ் மஸ்கிட்டோ மூலமாக மெயினாக ஸ்ப்ரெட் ஆனாலும் இட் கேன் ஆல்சோ பி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன்ஸ். அடல்ட்ஸ் ஆர் சில்ட்ரனுக்கு இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாட்டியும் இட் அஃபெக்ட்ஸ் இன்ஃபன்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டில் இன் த womb அண்ட் இட் கேன் காஸ் பர்த் டிஃபெக்ட்ஸ். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மஸ்கிட்டோஸ் தட் கேரி தி ஜிகா வைரஸ் வார்ம் ஹியூமிட் கிளைமேட்ஸில் ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆச்சுது. ஸோ தேட் மேட் சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சதர்ன் யூஎஸ் பிரைம் ஏரியாஸ் அஃபெக்டட் பை திஸ் பர்டிகுலர் வைரஸ். ஸோ ஜென்ரலாகவே வைரஸ் கேன் பாஸ் ஆன் ஃப்ரம் அ பர்சன் டு பர்சன் த்ரூ த மீடியம், த்ரூ அ வெக்டார் லைக் மஸ்கிட்டோ. இட் கேன் பி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். இப்படி பல மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இந்த வைரஸ் வச்சிருக்கிறதுனால நம்ம முதல்ல அது வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, அது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க வேண்டியிருக்குது. இப்படி ஒவ்வொரு வைரஸுமே ஒவ்வொரு ஃபார்மில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பயமுறுத்திட்டே இருக்குது. அண்ட் ஜிகா வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் there is no vaccine or drug available to prevent or treat this Zika virus. இதோட மேஜர் ப்ராப்ளமே வந்து ப்ரெக்னன்சியில் இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுதுன்னா கருவாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபென்ட்ஸுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. சில அப்நார்மாலிட்டிஸையும் இது உருவாக்குது, விச் இஸ் ஸ்டில் மோர் டேஞ்சரஸ். இது 2017 இந்த ஜிகா வைரஸ் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட கேள்வி. ஜிகா வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த சேம் மஸ்கிட்டோ தட் டிரான்ஸ்மிட் டெங்கு. எஸ், டெங்குவும் ஏடிஸ் மஸ்கிட்டோ தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது அண்ட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் இஸ் பாசிபிள். இது ரெண்டுமே கரெக்ட் தான். இது இப்போ நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிற இந்த SARS-CoV-2 வைரஸ். சார்ஸ் அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2. இதுதான் இந்த வைரஸுடைய ஃபுல் ஃபார்ம். 2020 வரைக்குமான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லேயும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கோவிட் பற்றின ரிசர்ச்லேயும் இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ ஜஸ்ட் மென்ஷன் வாட் இஸ் வாட். இதுக்கு ஒரு என்வெலப் ப்ரோட்டீன் இருக்குது, மெம்பரேன் ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குது. தென் உள்ளாடி நியூக்ளியோ கேப்சிட் ப்ரோட்டீன் தட் என்க்ளோசஸ் RNA. தென் இட் ஹாஸ் அன் லிப்பிட் மெம்பரேன். எந்த ஒரு வைரஸ் பார்ட்டிக்கிளும் அதோடைய தீவிரத்தோட இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக, இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அதை நம்ம விரியான்னு சொல்கிறோம். இந்த SARS-CoV-2 வைரஸ் பார்ட்டிக்கல் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது ஹியூமன் லங்கை இன்ஃபெக்ட் பண்ணுது. ரொம்ப சின்னது, இது 90 நானோமீட்டர் தான் இதோடைய சைஸ். ஆஸ் வி சா, இதில் 4 ப்ரோட்டீன் இருக்குது. என்வெலப் ப்ரோட்டீன், மெம்பரேன் ப்ரோட்டீன், ஸ்பைக் ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளியோ கேப்சிட் ப்ரோட்டீன். அண்ட் திஸ் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட்ஸ். இதனால தான் நம்ம வந்து சோப் அண்ட் வாட்டர் போட்டு ஒரு ஸ்ட்ராங் என்கவுண்டர் கொடுக்கும்போது இந்த மெம்பரேன் ரப்சர் ஆயிடுது. இந்த மெம்பரேன் ரப்சர் ஆனோடனே இந்த வைரஸ் இன்ஆக்டிவாக மாறிடுது. இப்போ இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் ப்ராமினன்ட் ப்ரோட்டீன் விச் கிவ்ஸ் இட்ஸ் அப்பியரன்ஸ். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கு 2 பக்கத்துலேயும் இந்த என்வெலப் ப்ரோட்டீனும் மெம்பரேன் ப்ரோட்டீனும் உட்காந்து
ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை இந்த வைரஸ்க்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோ கேப்சிட் புரோட்டீன், இது ஆர்என்ஏக்கு ப்ரொடெக்டிவ் புரோட்டீனாக இருக்குது. ஜென்ரலாகவே எப்படி ஒரு வைரஸ் ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த வைரஸ் செல்லோட அட்டாச் ஆகும். அப்படியே நம்ம செல்லில் ஜென்ரலாகவே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு செல்லுக்கு உள்ளாடி ஒரு பார்ட்டிக்கிள் போகிறதுக்கு என்கல்ஃப் பண்ணி உள்ளே போயிடும். அதில் ஏதாவது ஒரு ஃபேகோசைட்டோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் மூலமாக இல்லை ஒரு ரிசெப்டார் மூலமாக பைண்ட் ஆகி ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணும். அப்படி செல்லுக்கு உள்ளாடி போயிடும். போனதுக்கப்புறமா அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை செல்லுக்குள்ளாடி ரிலீஸ் பண்ணும். அதோடைய ரெப்ளிகேஷன் அது நடத்தும். அதுக்கு ஹோஸ்ட் செல்லோடைய செல்லார் மெக்கானிசம்ஸை அது யூஸ் பண்ணிக்கும். அல்டிமேட்லி ஹோஸ்ட் செல்லோடைய மெஷினரி இந்த வைரஸோடைய புரோட்டீனை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வைரஸ் மாற்றிடும் அந்த செல்லை. ஸோ செல்லேருந்து வெளியே போகும்போது நியூ வைரல் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் த செல். செல்லுக்கு உள்ளாடி மறுபடியும் இந்த வைரஸ் அதோடைய ரெப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம பர்டிகுலராக SARS-CoV-2 வைரஸ்க்கு பார்த்தோம்னா, நம்மளுடைய செல் மெம்ப்ரேனில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன் இஸ் திஸ் ACE2 அண்ட் another ஒன் இஸ் திஸ் TMPRSS2. ACE2 அப்படிங்கிறது angiotensin converting enzyme 2. This is a cell surface protein. அது மாதிரி TMPRSS2 அப்படிங்கிறது இட் இஸ் அன் என்சைம். இந்த ரெண்டும் தான் இந்த SARS-CoV-2 என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இது ஒரு வைரஸ்ன்னு ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. நேச்சுரலாக இது நம்ம பாடியில் சில ஃபங்க்ஷன்ஸுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம். இந்த SARS-CoV-2 அதில் போய் பைண்ட் ஆகி இந்த ACE2 அப்படிங்கிற இந்த செல் சர்ஃபேஸ் ப்ரோட்டீன் அப்படியே இந்த SARS-CoV-2-வை உள்ளே எடுத்துகிட்டு வருது. உள்ளே வந்த உடனே இந்த SARS-CoV-2 அதோடைய RNA-வை லிபரேட் பண்ணுது. ரெப்ளிகேஷன் நடக்குது. வைரல் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படியே அது புதுசாக ஒரு வைரஸாக மல்டிப்ளை ஆகி வெளியில் போகுது. போகும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மேக்கிங் மெஷினரி நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சில ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் சஃபர் ஆகுது. ஸோ இதுதான் ஜென்ரலான மெக்கானிசம். இந்த டிஸ்கஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பட் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக இந்த ACE2-வை கவனிக்கலைன்னா 2021 கேட்கப்பட்டிருந்த இந்த கேள்வியை இதோட நம்மளால ரிலேட் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, ஸோ ACE2 அப்படிங்கிற இந்த டேர்மை எதோட கான்டெக்ட்ல நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ், சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், வைல்ட் லைஃப் ட்ராக்கிங் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் வைரல் டிசீசஸ். ஸோ நம்மளுடைய COVID-2 ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. ஆனால் அந்த கொஸ்டினை பார்த்தா அப்படியே தெரியாது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம அந்த கான்செப்டை தரவாக வச்சுருந்தோன்னா இது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ACE2 அப்படிங்கிறது angiotensin converting enzyme 2. இது நேச்சுரலி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். பட் இந்த புரோட்டீனை தான் நம்ம செல்லுக்குள்ளாடி போகிறதுக்கு SARS-CoV-2 வைரஸ் பயன்படுத்துது. And the last topic for the day is about vaccination. ஜென்ரலாகவே ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு வேக்சின் டெவலப் பண்ணும்போது சயின்டிஸ்ட் 3 விஷயங்களை பேசிஸாக வச்சு தான் செய்வாங்க. ஒன்று, how the immune system responds to the germ. ஒரு நோய்க்கான காரணி நம்மளோட உடம்புக்கு வருதுன்னா எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்க்கு அகெயின்ஸ்டாக வேக்சினேட் பண்ணலாம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஒரு வேக்சின் கிரியேட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் டெக்னாலஜி ஆர் பெஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வேக்சினை அவங்க கண்டுபிடிச்சு அதை வெளியில் விட்டு பேஷண்ட்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற டைப்ஸ் ஆஃப் வேக்சின் நம்ம பார்த்தா ஒரு 5 to 6 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். இது ஆரம்ப நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின். எந்த ஆர்கானிசம் அந்த வியாதியை உருவாக்குதோ அதே ஆர்கானிசமை இன்ஆக்டிவேட் பண்ணி அல்லது கில்டு வெர்ஷன் அதை வேக்சினாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம பாடியில் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் ஒன்றும் பண்ணாது. ஆனால்
அது உருவாக்க வேண்டிய இம்யூன் ரெஸ்பான்சஸை உருவாக்கும். இந்த இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஃப்ளூ, போலியோ அண்ட் ரேபிஸ் வேக்சின். அடுத்தது லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ். இது வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் மாதிரி கில்டு ஃபார்மில் இருக்காது. லைவ் வேக்சின்ஸ் ஆனால் வீக்கன் ஆகிருக்கும், வீரியத்தன்மை குறைத்து வேக்சினாக உள்ளே கொடுப்பாங்க. நேச்சுரலாக ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு இது சிமிலராக இருக்கிறதுனால இது உருவாக்கக்கூடிய அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதில் லிமிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது நம்ம லைவ் வைரஸை வீக்காக்கி உள்ளே போடுறோம். அப்போது அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ஹெல்த் கேர் அட்வைஸ் எடுக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கும், லாங் டேர்ம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுடைய இம்யூன் சிஸ்டம், இம்யூன் ரெஸ்பான்சஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட பீப்புள் இந்த லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ் எடுத்துக்கணும்னா ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் அண்ட் ஹெல்த் கேர் அட்வைஸோடு தான் இதை எடுத்துக்கணும். இன்னொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்னா, we have to preserve them in a cool place. ட்ராவல்லாம் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்க்கு லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஹாட் கண்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இந்த லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா. இன்ஃபென்ட்ஸ்க்கு போடுற இந்த எம்எம்ஆர் வேக்சின் வந்து இதில் ஒரு வெரைட்டி. தென் ரோட்டா வைரஸ், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், எல்லோ ஃபீவர் வைரஸ், இது எல்லாமே வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ்க்கு எக்ஸாம்பிள். மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ். இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் தான் ரீசண்டான ரொம்பவும் ஸ்டடி பண்ணப்பட்டு இருக்கிற வேக்சின்ஸ். கோவிட்-19 வேக்சின்ஸ்க்கும் இந்த எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 டைப்பும் ஒன்று லைவ் வேக்சினாக இருக்கும், இல்லை அதை வீக்கன் பண்ணால் ஃபுல் வேக்சினாக இருக்கும். இப்போ இந்த எம்ஆர்என்ஏ வேக்சினுங்கிறது அந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் புரோட்டீனுடைய எம்ஆர்என்ஏ. ஆர்டர் எப்படி போகும்? டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வரும், மெசஞ்சர் ஆர்என்ஏ, அதுலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும். அப்போது அந்த ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த எம்ஆர்என்ஏயை வேக்சினாக கொடுப்பாங்க. அப்போ அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியில் ட்ரிகர் ஆகுறது. இதில் அட்வான்டேஜ் வந்து அது நம்ம பாடியில் எந்த விதமான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் இது மேனுஃபேக்சரிங் டைமும் இதுக்கு ரொம்ப குறைவு. This is another set of vaccines: subunit, recombinant, polysaccharide and conjugate vaccines. இது 4லையுமே காமனாக இருக்கக்கூடியது என்னன்னா, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் ஆர் நம்ம கேஸில் வைரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த வைரஸை இந்த வேக்சினில் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ப்ரோட்டீனாக இருக்கலாம், சுகர் மாலிகுலாக இருக்கலாம், அதை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேப்சிட் என்வலப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன பார்ட்டை நம்ம வேக்சினாக கொடுக்குறோம். இதில் மெயினாக கான்ஜுகேட் வேக்சின்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த கேப்சிட்லேயோ கோட்லேயோ இருக்கக்கூடிய சின்ன பீஸையும் எடுத்து அதை ஒரு கேரியர் புரோட்டீன் கூட லிங்க் பண்ணியிருப்போம், கான்ஜுகேட் பண்ணியிருப்போம். அதுதான் அதோடைய பேர். கான்ஜுகேட் வேக்சின்னா அந்த வைரஸுடைய ஒரு சின்ன பீஸை எடுத்து ஒரு கேரியர் புரோட்டீன் கூட லிங்க் பண்ணி அந்த காம்பினேஷனை வேக்சினாக கொடுத்துருப்போம். இந்த எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஒன்று தான். ஸ்பெசிஃபிக் பீசஸ் ஆஃப் த ஜெர்மை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பீஸ் வந்து ஆக்சுவலி அந்த வைரஸோடைய ஆக்ஷனுக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான இம்யூன் ரெஸ்பான்ஸையும் அது கொடுத்துரும், வேறு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் அது கொடுக்காது. வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம் இருக்கிற பீப்புளுக்கும் சரி, லாங் டேர்ம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் சரி இதை நம்மளால் கொடுக்க முடியும். இதில் ஒரே ஒரு லிமிட்டேஷன் வந்து இட் நீட்ஸ் பூஸ்டர் டோசஸ். நம்ம ஒரு தடவை கொடுக்கறது கொஞ்ச நாள் தாண்டி ஒரு பர்டிகுலர் பீரியட் அவங்க வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பூஸ்டர் டோஸ் கொடுக்கணும், திருப்பி அதை பூஸ்டப் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹெச்ஐபி, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி வைரஸ், அதுக்கு அகெயின்ஸ்டான வேக்சின். ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவி, வூப்பிங் காஃப், அப்புறம் மெயினாக வந்து நியூமோகாக்கல் டிசீஸ் அண்ட் மெனிஞ்சோகாக்கல் டிசீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேக்சின் வந்து இந்த கேட்டகரி கீழே வரக்கூடியது. இது பற்றி கூட நமக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் மச் லைக் ஹெச்ஐவி
Hepatitis B, unlike hepatitis C, does not have a vaccine. And globally, the number of people infected with the hepatitis B and C are several times more than those infected with HIV. அப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் சினால இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து ரொம்ப இயர்ஸுக்கு சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லையும் பி மட்டும்தான் தவறு. ஏன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கும் வேக்சின் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த கான்ஜுகேட் டைப் வேக்சின் கீழே தான் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வரும். தென் டிப்டீரியா, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், இதில் எதை நம்ம கம்ப்ளீட்டாக இந்தியாவில் எராடிகேட் பண்ணிட்டோன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஒன்லி ஸ்மால் பாக்ஸ். டிப்டீரியா அண்ட் சிக்கன் பாக்ஸ் இன்னும் இருக்குது, பட் ப்ராப்பர் மெடிகேஷன் அண்ட் வேக்சின்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். மிஷன் இந்திரதனுஷ் பற்றி ஒரு கேள்வி, இது 2016 கேட்டிருந்தாங்க. இந்த மிஷன் இந்திரதனுஷ் 2014 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் லான்ச் பண்ணப்பட்டது. To achieve full immunization coverage for all children and pregnant women at a rapid pace. இது 2018 intensified mission இந்திரதனுஷ்னு மறுபடியும் re-emphasize ஆச்சுது. To ensure full immunization to more than 90% by December 2018. So இதோட ஆன்சர் வந்து immunization of children and pregnant women. Then about pneumococcal conjugate vaccines in India. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெனிஞ்சைட்டிஸ்க்கும் செப்சிஸ்க்கும் அகெயின்ஸ்டாக கூட இந்த வேக்சின் ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸ் ஆன் ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் ஆர் நாட் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை கூட இது ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லை. இப்படி 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிமோனோகாக்கல் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டான வேக்சின் வந்து இட் இஸ் ஆஃப் த டைப் கான்ஜுகேட் வேக்சின். And another thing is, this pneumococcal disease is not caused by a virus, it is a bacterial disease. இந்த bacterial diseaseக்கு 2 vaccines available இருக்கு. pneumococcal conjugate vaccine known as PCV13 and pneumococcal polysaccharide vaccine known as PPSV23. நம்ம இப்போ பார்த்த அந்த type of vaccines, subunit, recombinant, polysaccharide and conjugate vaccine, இந்த கிரைட்டீரியால உருவாக்கப்பட்ட வேக்சின் இது. நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சினில் பார்ட்ஸ் ஆஃப் த பாக்டீரியாவை எடுத்து ஒரு கேரியர் ப்ரோட்டீனோட வேக்சினாக கொடுப்பாங்க. நியூமோகாக்கல் பாலிசாக்கரைட் வேக்சினில் பாலிசாக்கரைட் யூனிட், குளுக்கோஸ் மாய்டி, அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மாய்டியை எடுத்து வேக்சினாக கொடுப்பாங்க. இதுக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு அகெயின்ஸ்டாகவே நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி டெவலப் ஆயிரும். ஸோ தட் அந்த ஆர்கானிசம் டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டாக நம்ம பாடிக்குள்ளே வரும்போது ஏற்கனவே பாடியில் ரெடியாக இருக்கக்கூடிய இம்யூன் மெக்கானிசம் அதை ஃபைட் பண்ணும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த சைட் எஃபெக்ட்ஸ் டியூ டு தீஸ் 2 வேக்சினேஷன்ஸ். ஸோ எந்த ஒரு வேக்சினுமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு 100% நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. மைல்டாக இருக்கலாம், மைல்டாக இருக்கும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த 3 பாயிண்ட்லையும் 1 and 2 ஆர் கரெக்ட். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தப்பு. மெனிஞ்சைட்டிஸ் அண்ட் செப்சிஸ்க்கு அகெயின்ஸ்டாக கூட இந்த வேக்சின் எஃபெக்டிவாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம போன இயர் டிஸ்கஷனில் பார்த்தோம். பட் இந்த கான்ஜுகேட் வேக்சின்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் ஐ ஹவ் டேக்கன் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் த 5th டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இஸ் டாக்சைட் வேக்சின்ஸ். இதில் வந்து அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் யூஸ் பண்ணுற ஒரு டாக்ஸினை வேக்சினாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ். நம்ம டிபிடின்னு ஒரு வேக்சின் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுவாங்க. அதில் டிப்தீரியாக்கும் டெட்டனஸ்க்கும் அது உருவாக்குற டாக்ஸினை எடுத்திருப்பாங்க. பெர்டூசிஸ்ங்கிறது ஊப்பிங் காஃப். ஊப்பிங் காஃப் வந்து நம்ம இதுக்கு முந்தினதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு பார்ட்டை எடுத்திருப்பாங்க. டிப்தீரியா டெட்டனஸ்லேருந்து அந்த டாக்ஸினை எடுத்திருப்பாங்க. இதை கம்பைன் பண்ணி நம்ம இந்த டிபிடி வேக்சினாக கொடுக்குறோம். தென் இந்த வைரல் வெக்டர் வேக்சின்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்த எபோலா அவுட் பிரேக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேக்சின்ஸ் ட்ரை பண்ணப்போ வைரல் வெக்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். நிறைய ஸ்டடீஸ் ரீசெண்டான அவுட் பிரேக்ஸுக்கு நம்ம இப்போ இந்த வைரல் வெக்டர் வேக்சின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்க்ளூடிங் COVID-19. இந்த வைரல் வெக்டர் வேக்சினில் வேற ஒரு வைரஸை, அதாவது ஹார்ம் இல்லாத ஒரு வைரஸை வெக்டராக யூஸ் பண்ணி இந்த வேக்சினை நம்ம டெலிவர் பண்ணுவோம். இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸா, வெசிகுலர் சொமாட்டிட்டிஸ் வைரஸ் VSV, மீசல்ஸ் வைரஸ், அடினோ வைரஸ் தட் காசஸ் காமன் கோல்டு, இதெல்லாம் நம்ம வெக்டராக யூஸ் பண்ணுறோம். பட் அட் அ மைல்டு ஃபார்ம்
அது இன்ஃபெக்ஷன் கொடுக்காத அளவில் அந்த வைரஸை நம்ம வெக்டராக யூஸ் பண்ணுவோம். COVID-19 உடைய கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற வைரல் வெக்டர் வந்து அடினோ வைரஸ். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த அடினோ வைரஸ் கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தது போன வருடம். இன்னும் ஃபியூச்சர் ஆஃப் வேக்சின்ஸ் நம்ம பார்த்தோம்னா டிஎன்ஏ வேக்சின்ஸ் அண்ட் ரீகாமினன்ட் வெக்டார் வேக்சின்ஸ். டிஎன்ஏ வேக்சின்ஸ் தே ஆர் ஈஸி டு மேக் அண்ட் இட் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. கூடவே இது ஸ்ட்ராங் அண்ட் லாங் டர்ம் இம்யூனிட்டி கொடுக்கறதுனால இது ப்ரிஃபரபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ரீகாம்பினன்ட் வெக்டார் வேக்சின்ஸ். அந்த வைரஸோட ஒரு ப்ரோட்டீனை ரீகாம்பினன்ட் வேல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வேக்சினாக கொடுப்போம். இது நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியே இருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி குட் அப்ரோச். இந்த வைரஸில் ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதோடைய ஜீனை ரீகாமினன்ட் வேல ஒரு நான் பேத்தஜெனிக் வைரல் வெக்டரில் போட்டு வேக்சினாக கொடுத்துருவாங்க. ஸோ இது உள்ளே போகும், என்னென்ன இம்யூன் ரெஸ்பான்ஸ் வேணுமோ அதை கொடுக்கும், வேறு எந்த ஹார்மும் கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் ரீகாமினன்ட் வெக்டார் வேக்சின்ஸ். இதை பேஸ் பண்ணி போன வருடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. வித் ரெஃபரன்ஸ் டு ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ரீகாமினன்ட் வெக்டார் வேக்சின்ஸ், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு கேட்டிருந்தாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் அப்ளைட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் தீஸ் வேக்சின்ஸ். எஸ், ரீகாமினன்ட் வேல அந்த ஜீனை இன்னொரு நான் வைரல் வெக்டர் ஆர் பாக்டீரியா ஏதோ ஒரு கேரியர், பட் தேட் ஷுட் நாட் பி ஹார்ம்ஃபுல் டு த ரிசிபியன்ட், அந்த மாதிரி ஒன்று எடுத்து அதில் போட்டு பண்ணுவாங்க. ஸோ போத் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ ஃபைனலி COVID-19க்கு என்னென்ன வேக்சின் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். We have one set with component viral vaccines, இன்னொன்று whole viral vaccines. இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட், அந்த வைரஸை இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம்லேயோ இல்லை லைவ் அட்டனுவேட்டட் ஃபார்ம்லேயோ கொடுக்கறது. This will contain the virus that have been killed. இது வந்து வீக்கெண்டாக கொடுப்போம். இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் வந்து இந்த காம்பனன்ட் வைரல் வேக்சின்ஸ், இதுதான் நம்ம மெஜாரிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று புரோட்டீன் சப்யூனிட், இதில் வந்து ஐசோலேட்டட் அண்ட் பியூரிஃபைடு வைரல் புரோட்டீன்ஸ் இருக்கும் இந்த வேக்சினில். இன்னொன்று வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ், இந்த வைரஸை மிமிக் பண்ணக்கூடிய வேற பார்ட்டிகல்ஸை போட்டு அது கொடுக்கக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்க வைக்கிறது. திஸ் இஸ் செகண்ட் டைப். இன்னொன்று டிஎன்ஏ பேஸ்ட் அண்ட் ஆர்என்ஏ பேஸ்ட். இது ரெண்டுமே அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம எடுத்து அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் கொடுக்கறதுக்காக வேக்சினேஷன் மூலமாக அனுப்புறது. Then we have another two types, non-replicating viral vector and replicating viral vector. Non-replicating viral vectorல நம்ம இப்போ பார்த்த அந்த எந்த ஜீன் தேவையோ அந்த ஜீனை ஒரு non-replicating viral vectorல போடுவோம். அந்த வைரல் வெக்டர் வந்து அதோடைய ஜீனை அங்கே ரெப்ளிகேட் பண்ண முடியாது, அது காப்பி பண்ணாது. அது வந்து non-replicating viral vector. இது வந்து replicating viral vector. நம்ம இப்போ COVID-19க்கு டெவலப் பண்ணுறோன்னா அதனுடைய ஜீனை ஒரு ஹார்ம்லெஸ் வெக்டரில் போட்டிருப்போம், அதால் அதை காப்பி பண்ணி போயிட்டு இருக்க முடியும். பட் அது நம்மளுடைய பாடியில் எந்த ஹார்மையும் கொடுக்காது. திஸ் இஸ் அனதர் அப்ரோச். நம்மளுடைய ப்ரெசன்ட் சினாரியோவில் இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் வேக்சின்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்குறாங்க. தீஸ் ஆர் சம் ஆஃப் தி அவைலபிள் வேக்சின்ஸ். எதை பேஸ் பண்ணினா மாடர்னா வந்து எம்ஆர்என்ஏ இன் லிப்பிட் நானோ பார்ட்டிக்கல், ஃபைசர் வந்து எம்ஆர்என்ஏ இன் லிப்பிட் நானோ பார்ட்டிக்கல், ஜான்சன் அண்ட் ஜான்சன் நான் ரெப்ளிகேட்டிங் ஹியூமன் அடினோ வைரஸ் அண்ட் டிஎன்ஏ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆஸ்ட்ராஜெனிசா நான் ரெப்ளிகேட்டிங் சிம்ப் அடினோ வைரஸ் வித் டிஎன்ஏ. நோவாவேக்ஸ் வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பட்னிக் 2 அடினோ வைரஸ் வித் டிஎன்ஏ. சைனோவேக் வந்து இன்ஆக்டிவேட்டட் வைரஸ். ஸோ இதுதான் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது. அது கொடுக்குற இம்யூன் ரெஸ்பான்ஸ் யூ நீட் நாட் வரி அபவுட், ஏன்னா அது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் தான் இருக்குது. இது எஃபிகசி எவ்வளவு அவங்க ஸ்டடி பண்ணதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு நோய்க்கான காரணி வைரஸ்ன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறது. அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் வரும்போது இன்னைக்கு வரைக்கும் காம்ப்ளெக்ஸாகவும் கான்ட்ரடிக்டரியாகவும் இருக்குது.
இதையும் தாண்டி நம்ம போராடிட்டே தான் இருக்கோம். அதுவும் இந்த 2.5 ஆண்டுகளாக ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரியோட உலகமே போராடி களைத்து, ஆனா பல வழிகள்ல வெற்றியும் பெற்றிருக்கிறோம். When the virus is trying to adopt new pathways, virologists are also exploring it and blocking its pathways somehow, and the journey goes on. I would like to end my session with a saying. இது என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது, உங்களையும் சிந்திக்க வைக்கும், என்கரேஜ் பண்ணும்னு நம்புறேன். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். As if you can do something, try doing it. If you cannot, train yourself to do it. நீங்கள் உழைத்து கொண்டிருப்பது 3 படிகளை கொண்ட ஒரு பெரிய கோல் நோக்கி. அதுல முதல் படிக்கு பக்கத்திலே வந்து நீங்கள் நிற்கும்போது, I would like to say one thing. Your trials and training will not let you down. Go ahead with confidence. The harder you work for something, the greater you will feel when you achieve it. May the good Lord help you to achieve what you wish for. I wish you all the very best. Stay blessed. Thank you.